ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ட்ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் 333 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 333 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா, சிலர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்குறேன், இந்த வாய்ப்பை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் போயிட்டே இருக்காங்க, தள்ளி போயிட்டே இருக்குது சில விஷயங்கள் அப்படின்னா, அதெல்லாம் கூடி வர டைம் பீரியட் ஆயிடுச்சுன்றது தான் 333ஓட மீனிங். ஸோ இந்த நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா இந்த மீனிங்கோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினச்சி மைண்டில் 333 ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை மைண்டில் ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப பண ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப தேடல் இருக்கும். ரொம்ப தூரத்தில் போயிட்டு நீங்கள் கொடுத்த காசை வசூல் பண்ணுறதுக்காக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே ரொம்ப பிளான் பண்ணுவீங்க. கொஞ்சம் மைண்ட் வந்து அந்த கோவம் வர்றது பண விஷயத்தில், இது எங்கே கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணது, இப்படி பிளான் பண்ணது இப்படி ஆகலையே அப்படின்ற ஒரு சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸு பண ரீதியாக இருக்குது. அது என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்களோட முடிவுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், உங்களோட வார்த்தைகள்லாம் ரொம்ப கணீர்னு இருக்கும். அதனால நீங்கள் வேண்டிய காரியத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சாதிச்சுக்கவும் செய்வீங்க. உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. உங்களோட ஒரு ரொட்டீன் செக்கப் இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ஹெல்த் வைஸில் நல்ல முன்னேற்றம் தான் ஏற்பட்டுருக்கும். ஃபேமிலி வைஸ் வந்து சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து அந்த ஃபேமிலியில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அது வந்து பணத்தை சார்ந்து தான் இருக்கும். பண பிரச்சனைகள் இந்த இடத்துல இல்லைனாலே வீட்டுக்குள்ளே வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ரெஷன், பணத்தை நோக்கி இந்த பொருள் வாங்க முடியல, இதை செய்ய முடியல, அதை நினச்சி ஒரு இன்டைரக்டான கோவத்தை காட்டுறது வீட்டுக்குள்ளே, இதெல்லாம் தான் நடக்குது. நீங்கள் வந்து உங்களோட குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக போய் தள்ளி வேலை செய்கிறதுக்கான அமைப்பு வந்து ஏற்படும். அது சில நாள் ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி தூரமாக போய் வேலை செஞ்சுட்டு வரதுக்கு உண்டான அமைப்புகள் வாய்ப்புகள்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து தான் போவீங்க. சில விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப அர்ஜென்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சி யாராவது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தெரியாமல் அதில் கால் வைக்க வேண்டாம். நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க விஷயம், அதுவும் இப்போ இருந்து 2 months பிஃபோர் சில விஷயத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரம் நடக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. அதுக்கு உண்டான ஆன்சர் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லாங் வெயிட்டு கம்ப்ளீட் ஆகக்கூடிய டைமும் இந்த வாரம் தான். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு நீங்கள் செஞ்ச வேலைக்கு உண்டான பணம் உங்களோட கையில் கிடச்சிரும். பண ரீதியாக நீங்கள் ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க, ரொம்ப தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. தேவையில்லாத வெட்டி செலவுகளில் இந்த வாரம் பண்ணவே மாட்டீங்க. ஒவ்வொரு காசு உங்களோட பேக்கெட்லேருந்து வெளியே வருதுன்னா அதை யோசித்து நிதானமாக தான் முடிவு பண்ணுவீங்க. ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டு அது வாங்காமல் நான் இருந்திருக்கலாமே அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டீங்க. நீங்கள் வாங்குகிற பொருட்கள்லாம் யோசித்து நிதானமாக வாங்குவீங்க. நம்மக்கிட்ட வர்ற பொருள் நமக்கு தேவையானது தான், ஆசைக்காக வாங்கலை, நான் தேவைக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்றத பிளான் பண்ணி இந்த வாரம்லாம் வாங்குவீங்க. உங்களோட ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து நல்லா இருக்குது. எமோஷ்னல் வைஸ் மட்டும் கொஞ்சம் இம்பேலன்சஸ் இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்குவீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது, தேவையில்லாத தாட்ஸாக இருக்கும். அது வந்து எப்போவோ நடந்து முடிஞ்சதாக இருக்கும். அதெல்லாம் யோசித்து ரீகால் பண்ணிவிட்டு அது மட்டும் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு தாட் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எதோ யோசிக்கிறீங்க, அந்த பழைய விஷயம், அந்த பழைய சண்டை, அவங்க எதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு ஏதோ ஒரு தாட் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் எடுத்துருங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பரோ ஏதோ நல்ல தெளிவான ஒரு பேப்பர் எடுத்துருங்க. அந்த பேப்பரை எடுத்து இந்த தாட் எனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை சுக்குநூறாக கிழிச்சு போட்டுருங்க. கிழிச்சு டஸ்ட்பினில் போய் போட்டுருங்க. ஸோ அந்த தாட்லேருந்து அப்போதைக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மைண்ட் ஆகிடும். நீங்கள் வேறு வேலையை பார்ப்பீங்க, திருப்பி அதுக்குள்ளே போய் உட்கார மாட்டீங்க. இது நல்லா உங்களுக்கு சூப்பராக இந்த ரெமிடி ஒர்க் அவுட் ஆகும். செஞ்சு பாருங்கள். உங்களோட வீட்டில் பண ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்காது. ஃபேமிலி ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் மீன்ஸ்
ஒரு குடும்ப சொத்துலேருந்து வர வேண்டிய பணமாக இருக்கலாம், ஒரு பங்கு உங்களுக்கு பிரிக்க வேண்டியதாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஷேராக இருக்கலாம். அதெல்லாம் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு தெளிவாக உங்களோட கைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இந்த எமோஷ்னலி டவுன் ஆகாமல் இருந்தீங்கன்னாலே போதும். உங்களை சுற்றி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் லைட்டாக நினச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு உங்களை சுற்றி என்னென்னலாம் நல்ல நல்ல விஷயம், யாருக்கும் கிடைக்காத பிளெஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றது ரொம்ப நல்லா புரியும். அப்போ வந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை வந்து கடத்துவீங்க. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சிருக்கவங்க, உங்களுக்கு பிரச்சனை வெளியிருந்து வராது, நீங்களே தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்குவீங்க. நீங்களே உங்களோட ஹேபிட்ஸாக இருக்கலாம், உங்களோட தாட்ஸாக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம். நீங்கள் மட்டுமே, உங்களோட மைண்டு மட்டுமே, உங்களோட செயல்பாடுகள், உங்களோட ஹேபிட்ஸ், இது மட்டுமே தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். யாரையும் நீங்கள் வெளியே இருக்கிறவங்கள குறை சொல்லவே முடியாது. நீங்கள் சில இடத்துல மாற்றங்கள் எங்கே, இதை வந்து கேட்குறப்பவே உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃபே ஸ்மூத்தாக போகும். பண ரீதியான விஷயங்களில் நீங்கள் உங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பராக போட முடியும். நீங்கள் வந்து நல்ல பண ஈர்ப்பு ஏற்படுத்திக்க கூடிய ஒரு பர்சன் தான். ஆனால் உங்களோட எஃபர்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் நகரும் விஷயம். அதாவது உங்கள் கையில் வந்து நல்ல குதிரை இருக்குது, அந்த குதிரை வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிற குதிரையாக இருக்கும். நீங்கள் நல்லா ஃபுல்லாக கவசம்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க, ஆனால் வந்து ஓடலாம் மாட்டேன், நான் நின்று அப்படியே வேடிக்கை பார்ப்பேன்னா எப்படி நம்ம சக்ஸஸ் ஆக முடியும்? எப்படி வந்து இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும்? ஸோ எல்லா அமைப்புமே இருக்குது. நல்ல ஹெல்த்தியான குதிரை உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் நான் போக மாட்டேன், நான் உட்காந்து அப்படியே பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி எனர்ஜி மட்டும் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் தெரியும். அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பாருங்களேன், இந்த கார்டு கூட காட்டுறேன். தூக்கம், சரியான தூக்கம் இல்லை, ரொம்ப யோசனைகள், இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு நீங்கள் செய்கிற வேலையை விட யோசனைகள் தான் நெகட்டிவாக போகுது. இல்லை நீங்கள் உங்களோட ஃபுட்டு வந்து உங்களுக்கு சேராத ஃபுட்டை சாப்பிடாதீங்க. ரொம்ப ஒரு நல்ல ஃபுட்டாகவும் ஹெல்தியான ஃபுட்டாகவும் நல்ல காய்கறிகள் அந்த மாதிரி ஒரு முடிஞ்சால் நீங்கள் டயட்டீஷியன்லாம் பார்த்து உங்களோட ஃபுட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப 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 சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸு. நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு சூப்பராக பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால தான் நீங்கள் வந்து எல்லா பக்கமும் தப்பே பண்ணிங்கனாலும் எஸ்கேப் ஆகி அப்படி நவுந்து ஓடிடுற மாதிரி இருக்கும். ஸோ குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கையில் உங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் தான் இனிமேல் செயல்பாடு பண்ணணும். அப்போ வந்து உங்களோட வேலைகளில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கள் நடக்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிக்குவீங்க. சில வார்த்தைகள் நீங்களும் பேசிடுவீங்க, அவங்களும் பேசிடுவாங்க. அதனால இந்த இடத்துல சில மாற்றங்களை உங்களே ஏற்படுத்திக்கோங்க. இந்த பிரச்சனைகள் வராமல் பாதுகாப்பாக சேஃபாக அந்த வாரத்தை கடத்தலாம். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.